கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் 23 பார்க்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கும். அதனால் கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம ஜீவனோடு இருக்குது அவனுடைய கிருபை தான். நிர்மூலமாகாமல் இருப்பது அவனுடைய கிருபை மாத்திரம்தான். அவருடைய கிருபையினால தான் நம்ம வாழ்கிறோம், அசைக்கிறோம், பிழைக்கிறோம். எல்லாமே அவருடைய நம்ம மேலே வைத்த அன்பு தான். நம்ம மீது வைத்த அன்புனால தான், இரக்கத்தினால தான், கிருபையினால தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அதனால் கூட அந்த கிருபை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கணும்னா காலையில், அப்போ எப்போன்னா காலைதோறும் அவருடைய கிருபை புதியவளாக இருக்குமா, காலைதோறும் கிருபை புதியவளாக இருக்குமா. அப்போ ஒவ்வொரு நாளுமே சங்கீதம் 90:14 கூட, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில், ஆண்டவரே உங்கள் கிருபை வேணும் இசப்பா, கிருபை இல்லாமல் வாழ முடியாது, அது நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கணும், அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும். அது ஆணைய ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், காலைதோறும் புதிய கிருபை ஆண்டவர் கொடுப்பாராம் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா, களி கூர்ந்த மகிழணும். ஆண்டவரே இந்த காலையில் உங்கள் கிருபையால் என்னை திருப்தி ஆக்குங்கப்பா. கேட்கலாமா? ஆண்டவரே நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழணும்னா உங்கள் கிருபை எங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் ஆண்டவரே, உங்கள் கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்ம குடும்பத்தை தேவன் மனமகிழ்ச்சியாக களி கூர்ந்து மகிழ செய்வார். ஏன்னா அவருடைய கிருபை மாத்திரம், கிருபையால் நம்ம திருப்தியாக்கினா போதும். அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும், அந்த கிருபை நம் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும், அந்த கிருபை நம்மளை பாதுகாக்கும். அவருடைய கிருபை எல்லா வகையிலுமே நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாத்து தப்புவித்து விடுதலை கொடுத்து நம்மை வாழ வைக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபைக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிய கிருபை கொடுங்க இயேசுப்பா, அது நாளுக்குரிய கிருபை கொடுங்க, உங்கள் கிருபையால் எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது நிச்சயமாக அவருடைய கிருபையால் நம்மை திருப்தியாக்குவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவே நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா உங்கள் கிருபையினால் எங்களை திருப்தியாக்குங்கப்பா. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வரும்பொழுது உங்கள் கிருபை ஆண்டவரே, உங்கள் கிருபையால் எங்களை திருப்தியாக்குங்கப்பா. இந்த நாளுக்குரிய கிருபை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆண்டவரே அந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு குடும்பங்களை கற்று நீங்கள் பாதுகாக்கும்படியா, திருப்தியாக்கும்படியா ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பங்களை கற்று நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதே சார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் எங்களையும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கிருபையால் திருப்தியாக்குங்கப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.